காந்தியவாதி, அதற்காக வாழ்ந்து படித்தவர். பல வித்தியாசமான போராட்டங்களை எல்லாம் உயிரை திரணமாக மதித்து மக்களுக்காக போராடியவர். அவர் இயற்கையை நிலைநிறுத்தி நாங்கள் எல்லாம் இங்கே போய் அவருக்கு வீரவணக்கம் செலுத்தித்தான் வந்தோம். நம்முடைய தம்பி சுந்தர் அவர்கள் அவர் இருக்கும் காலத்திலிருந்து அவரோடு நெருங்கி பழகி அவருக்கு துணையாக செயல்பட்ட பல்வேறு ஊழல்களில் இளைஞர்கள் முதன்மையானவர் தம்பி சுந்தர். அந்த இயக்கத்தை தொடர்ந்து ஐயா சசிபெருமாள் பேராலே மது ஒழிப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் மதுவிலக்கு நாங்கள் வந்தால் மதுவிலக்கை செயல்படுத்துவோம், டாஸ்மாக் சாராய கடைகளை மூடுவோம் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து பல்வேறு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகளை பார்த்தால் பெரிய ஏமாற்றம். நாம் தமிழர் கட்சி தான் நான் பார்த்த அளவில் சாராய கடைகளை மூடுவோம், பல வகையான மதுவை ஒழிப்போம் என்று தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி கொடுக்கிறார்கள். பரப்புரை கூட்டங்களிலும் அதை பேசுகிறார்கள். துணிச்சலாக சாராய கடையை மூடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சியாக மக்களிடம் இன்றைக்கு நாம் தமிழர்கள் செயல்படுகிறது. அதற்கு பாராட்டுவோம். ஆனால் நாம் இந்த இயக்கத்தை சுந்தர் அவர்களுடைய தோழர்களும் தொடங்கியிருக்கிற இந்த தேர்தல் காலத்தில் மக்கள் கவனத்தை ஈர்த்து சாராய கடைகளை அரசு மூட வேண்டும் என்ற கோரிக்கை, பல வகையான போதை மாத்திரைகள், போதை வஸ்துக்கள், கஞ்சாக்கள், விதவிதமான வடிவங்களிலே இருந்து பள்ளிக்கூட பிள்ளைகளிலிருந்து பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள், வீட்டு பெண்கள் உட்பட எல்லாரையும் பாதித்து விட்டது. சமூகம் சீரழிந்து கிடக்கிறது. எனவே இது ஒரு பேர் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். இதில் சமூகத்தின் மீது அக்கறை, இளம் தலைமுறையிலிருந்து பொறுப்பாட்சி உள்ளவங்க எல்லாருமே நம்ம இதை மதுக்கடைகள் மூலம் நமக்கு ஒத்து வரல, அங்கே இல்லையா இங்கே இல்லையான்னு கேட்குறாங்க. இருக்கு. இந்த மாதிரி சீரழிவு எந்த நாட்டில், எந்த மாநிலத்தில், தமிழ்நாட்டில் சாராயம் நமக்கு ஒத்து வரல. ஒத்து வர்ற மாநிலத்தில் அவங்க பாடு, நம்ம அது இல்லை. தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வரல, சீரழிவு தான் உண்டாக்குறது. நம்ம நடைமுறையில் கண்டுபிடிக்கணும். பெண்கள் பட்டு துன்பம் கொஞ்ச நாட்டம் இல்லை, ஆண்கள் குடிச்சு போகிறாங்க. பஸ்ஸில் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பெரும்பாலான பெண்கள் வீட்டில் அப்படியே வீரை கையில் பிடிச்சிக்கிட்டு குடும்பம் நடத்துது. ஏதோ விலங்குகளோட நடந்தது போல அந்த குடியாரர்களோட நடத்திக்கிறது. இல்லைன்னா அந்த குடும்பங்களை சீரழித்து பிரிஞ்சு போயிடும். பிள்ளைகள் என்ன ஆகுது? குடும்பங்களை சீரழிக்குது. இந்த பெண்களை இப்படி சீரழிச்சிட்டு அந்த பெண்களுக்கு நான் 2000 ரூபா தர்றேன், கூப்பன் தர்றேன், 10,000 ரூபா தர்றேன்னு சொன்னாங்க. எந்த பணத்தை? புருஷங்காரனும் அண்ணன் தம்பியும் சாராயம் குடிச்சு கொடுத்த பணத்தை எடுத்து நீ 8,000 ரூபா தருவேன், 10,000 ரூபா தருவேன். எடப்பாடியும் ஸ்டாலினும் கணவனும் தம்பியும் அப்பனும் அண்ணனும் குடிச்சிட்டு குடும்பத்தை சீரழிப்பாங்க. அந்த குடும்ப பெண்களுக்கு நீ 2,000 ரூபா தருவ, மாதம் 1,000 ரூபா தருவ, 2,000 ரூபா தர்றேங்கிற, அவர்களுக்கு 10,000 ரூபா தர்றேங்கிறா, ஒருத்தர் கூப்பன் தர்றேங்கிறாங்க. இந்த மாதிரி அந்த குடும்பங்களை சீரழிக்கிறியா? அதை பற்றி பேசுறியா? இந்த கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் தான் சாராய உற்பத்தி தொழிற்சாலை நடத்துகிறார்கள். சமூகம் எவ்வளவு கேட்டாலும் அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பது அரசியல் கட்சிகள், பெரும்பாலான கட்சிகளுடைய லட்சியமே அதுதான். எனவே இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேர்தலோடு முடிகிறதல்ல. தேர்தலுக்கு பிறகு ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்க வேண்டும். நாங்கள் அதை சிந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் அதை பற்றி சிந்திச்சுட்டு இருக்க மக்கள் இயக்கங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்குறது என்று அந்த சுந்தர நம்பிக்கைலாம் அவங்க அளவுக்கு அவங்க ஒத்துழைச்சா, அவங்களோட நம்ம அளவுக்கு நம்ம ஒத்துழைச்சி மற்ற கோரிக்கைகள் வைத்து மக்களை சந்திப்போம். தேர்தலை இதை எடுத்துவதற்கு பாராட்டுகள், தங்களுடைய இயக்கத்துக்கு பாராட்டுகள். இந்த முயற்சி, இந்த உழைப்பு, இந்த நேர்மை உண்மையிலே ஐயா சசிபெருமாள் அவர்களுடைய வாரிசுகளாக நீங்கள் விளங்குகிறீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நாம் எல்லாம் ஒருவருக்கு ஒரு ஒத்துழைத்து இந்த மதுவை ஒழிப்போம். தேர்தலிலும் பரப்புரை செய்வோம். தேர்தல் முடிந்த பிறகும் இது தீவிர மக்கள் மயமாக எடுத்து சென்று நாம் பரப்புரையும் போராட்டங்கள் நடத்தும்.